ஹாய் ஃபோக்ஸ், இன்னைக்கு நம்ம ஃபேட் பாய் ஸ்டுடியோவில் கருடன் படத்தோட ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. சூரி உண்மையான விசுவாசியா உன்னி முகுந்தன் கூடவே இருக்காரு. இவரு சசிகுமாரோட ஃப்ரெண்டு. இவங்க 3 பேரும் இவங்க ஃபேமிலி எல்லாருமே ஒன்றாவே இருக்காங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் இவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வந்துடுது. இந்த பிரச்சனை எப்படி ஒரு பெரிய டிசாஸ்டராக மாறி கிளைமேக்ஸில் எங்கே கொண்டு வந்து முடியுது, இதுக்கு நடுவில் இந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் என்ன, இதெல்லாம் தான் இந்த கருடன். டு ஸ்டார்ட் வித் சூரி, உண்மையாக சொல்லணும்னா அ ஸ்டார் இன் த மேக்கிங்னு சொல்லி ஆகணுங்க. ஒரு பிரெத் டேக்கிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு அண்ட் சூப்பராக நடிச்சிருக்காருன்னு சொல்லியே ஆகணும். அவர் கொடுத்த ரோலை இதை விட ஜஸ்டிஃபை பண்ணவே முடியாது. அண்ட் இன்டர்வல் போர்ஷன்லாம் மிரட்டி தள்ளிட்டாருங்க. ஒரு அண்டர் டாகாக ஒரு இன்னசென்ட் பர்சனை ஸ்டார்ட் பண்ணும்போதும் சரி, வைலண்ட்டாக மாறி அவரோட விஸ்வாசத்தை காட்டும் போதும் சரி, அண்ட் அந்த விஸ்வாசத்துக்கே ஒன்றுங்கும் போது எதிர்த்து நிற்குன்னு இந்த படம் ஃபுல்லாகவே தெரிக்க விட்டுருக்காரு. அண்ட் இட்ஸ் அ ட்ரீம் ரோல் ஃபார் சூரியன். அவரு சூப்பராக நடிச்சிருக்காரு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா கேரக்டர் ஆர்க்குமே நல்லா எழுதியிருக்காங்க. அண்ட் ஒரு கேரக்டருக்கும் வித்தியாசமான ஆர்க் இருக்கனால அண்ட் தே ஆர் டைனமிக், ஸோ இட்ஸ் ஈஸி டு வாட்ச். சசிகுமாரோட பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வாஸ் ஆடட் அட்வான்டேஜ். உன்னி முகுந்தன் அவர் கொடுத்த ரோலை நீட்டாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. சப்போர்ட் காஸ்ட்டில் அந்த எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்த ரோலை சூப்பராக பண்ணனால இந்த படத்துக்கு இந்த காஸ்டிங்கே ஒரு பெரிய அட்வான்டேஜாக அமையுது. இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபை தான் சொல்லணும். ரொம்ப ஸ்லோவாக தான் செட்டப் பண்ணுறாங்க. ஒன்ஸ் இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் என்ன தான் சூடு பிடிச்சாலுமே அது வரைக்கும் இந்த படம் கொஞ்சம் டைரிங்காக தான் இருக்குது. அண்ட் அந்த கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் வந்து ஒன் ஒர்க் ஆகாதனால ஸோ பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. என்னதான் இருந்தாலும் இந்த லீட் கேரக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது இதெல்லாம் மறைக்கிறனால பெரிய குறையாக தெரில. நல்ல லீட் கேரக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ், டீசெண்டான ரூரல் ஃபேமிலி ட்ராமா பார்க்கணும்னு நினச்சா இந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் இதில் இருக்க ஃபேமிலிங்கிற வேர்டை மட்டும் தூக்கிடுங்க. ஏன்னா படம் ஃபுல்லாக வைலன்ஸாக இருக்குது. ஸோ ஸ்ட்ரிக்ட்லி நாட் ஃபார் சில்ட்ரன். இந்த படத்துக்கு ஒரு ரேட்டிங்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு சுவாரஸ்யமான இன்சிடென்ட் சொல்கிறேன் இருங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு படத்துக்கு போய் உட்காந்துட்டோம். 2-3 ஆடெல்லாம் போட்டு இந்த சர்டிஃபிகேட் போட்டாங்க. அதுக்கப்புறம் ஸ்மோக்கிங் செஞ்சு ஹெல்த்து இந்த மாதிரியான ப்ரிகாஷன்ஸ்லாம் போட்டுட்டு எடுத்தோடனே சூரியன் சசிகுமாரி காட்டிட்டாங்க. எனக்கு அதுவே சர்ப்ரைஸ். ஏன்னா ப்ரொடக்ஷன் கம்பெனி பேர் போடல, எதுவுமே போடல, எடுத்தோடனே ஹீரோ இன்ட்ரடக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு. சரி, அதுக்கப்புறம் அப்படியே 10 நிமிஷம் போகுது. பிளாட்டை எதுவுமே அப்படியே எஸ்டாப்ளிஷ் பண்ணாமல் இவங்க பாட்டுக்கு ஏதோ பேசுகிறாங்க. ஒன்றுமே புரியலைங்கும் போது என் ஃப்ரெண்டுகிட்ட கேட்டேன், என்னடா செகண்ட் ஹாஃப் இது மாற்றி போட்டாங்க, சும்மா ஒரு ஜோக்காக கேட்டாங்க. பார்த்தா திடீர்னு கட் பண்ணிட்டாங்க. கட் பண்ணிட்டு அங்கே பார்த்தா பிரபாஸ் அண்ணன் கேமியோ. என்னடா இது, அந்த படத்தில் இந்த கேமியோ இங்கே வருது அங்கே வருதுனாங்க, திடீர்னு இதில் பிரபாஸ் அண்ணன் வந்துட்டாருன்னு பார்த்தா பாகுபலியோட பாட்டை போட்டானுங்க. ஏன்னு ஆப்ரேட்டர் சொல்கிறாரு, ஆனால் ஒரு 10 நிமிஷம் இருக்கு நான் படத்தை போட்டுருவோன்னு. இல்லை எனக்கு புரியல. படத்தை 1/4 மணி நேரம் போட்டு சம்மந்தமே இல்லாமல் நடுவில் பாகுபலி அவர் அந்த லிங்கத்தை தூக்குற சீனை வச்சானுங்க பாருங்க. அப்புறம் பார்த்தா அது படத்தோட செகண்ட் ஹாஃபு. திருப்பி 10 நிமிஷம் கழிச்சு ஃபஸ்ட் ஹாஃப்லேருந்து ஆரம்பிக்கிறாங்க. ப்ரொடக்ஷன் கம்பெனி பேர் போடுறாங்க, படத்தோட பேர் போடுறாங்க. திருப்பி செகண்ட் ஹாஃப் வருது, அதே சீன் வருது. அப்போ தான் நான் யோசிச்சேன், என்னடா இதில் பிரபாஸை காணுமேன்னு. ஸோ இட் வாஸ் அ பிக்கஸ்ட் ஸ்கேம். எங்களுக்கு மட்டும் பிரபாஸோட இதை போட்டு மற்ற எந்த பிரிண்ட்டுக்கு கொடுக்காம விட்டாங்க. எல்லாரும் தட்டி கேளுங்க. ஸோ இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங்ஸ் 7/10. மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ஃபேட் பாய் ஸ்டுடியோ. பை ஃபோக்ஸ்.